என்ன பிளான்னா அப்படியே வெளியில் போய் சாப்பிட்டு அப்படியே மறுபடியும் ரிட்டர்ன் சென்னை தான். என்ன ரூட்டுன்னா இப்போ டிஃப்ரெண்ட் ரூட்டு, நெய்வேலி, பண்ருட்டி, வடலூர் அந்த ரூட்டு. ஸோ இதுலேயும் பஸ்ஸில் தான் போயிருக்கேன், பைக்கில் போனதில்லை. ஸோ இந்த தடவை அப்படியே போயிட்டு அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பிளான். மேபி ஒரு 2 to 3 சென்னை போயிடுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ முதல்ல கொஞ்சம் அவுட்டரில் போயிட்டு ஒரு நல்ல ஹோட்டலை பார்த்து சாப்பிட்ணும். இன்னும் சாப்பிடலை. இந்த ரூட்டு தானா? இதுன்னு தான் நினைக்கிறேன், பார்ப்போம். கூகுள் மேப்பில் ஸ்ட்ரைட்டாக காமிச்சது. ஆல்ரெடி ரோடா? செக் பண்ணி பார்த்துருவோம். அதிலே ஸ்ட்ரைட்டாக போகணும், பார்த்தீங்களா? நடு ரோட்டில் வண்டி நிறுத்திட்டு என்னடா பண்ணுறீங்க? ஆக்சுவலாக நம்ம விருதாச்சலம் டவுனுக்குள்ளே போகலைங்க, நம்ம அப்படியே அவுட்டர்லேயே போகிறோம். ஏன்னா உள்ளார போயிட்டு எதுக்கு டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு, ஸோ அதனால் அவுட்டர் ரோடு பிடிச்சாச்சு. ஆஹா, இங்கு வேலை நடைபெறுகிறதா? மாற்றுப்பாதையில் செல்லவும். எதிராக மாற்றுப்பாதை, அதை வேறு போய் செக் பண்ணுமா? ஆக்சுவலாக பைக்ஸ் எல்லாம் போகுது, அதனால் நானும் ஒரு தைரியத்தில் போகிறேன். ரோடு டெட் எண்டாக முடியாமல் இருந்தால் ஓகே தான். இப்போ தான் போட்டுட்ருக்காங்க ரோடு.
ஸோ இங்கேருந்து 18 கிலோமீட்டர்ஸ் அங்கே போட்டுருந்துச்சு நெய்வேலிக்கு. ஆஸ் பர் கூகுள் மேப்பு இன்னும் 16 கிலோமீட்டர் காமிக்குது. 20 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லுது. ஓகே, பார்ப்போம். நியூ ரோடு. இன்னும் செட்டில்மெண்ட் கூட ப்ராப்பராக ஆகலை. இந்த சைடு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பைக் போகிறதுக்கு இடம் இருக்கணும். ஸ்ட்ரைட் ரூட்டுன்னு தான் நினைக்கிறேன். கூகுள் மேப்பும் அப்படி தான் காமிக்குது. பார்த்தீங்களா, எல்லா மரத்தையும் காலி பண்ணிட்டாங்க. எல்லாம் ரோடு எக்ஸ்டென்ஷனுக்கு தான். அந்த மரம் வர்ற அவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு 25 வருஷம் 30 வருஷம் ஆயிருக்கும். ஈஸியாக வெட்டிட்டாங்க. மறுபடியும் மரம் வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஏன்னா அவங்க வெட்டியிருக்கிற மரம்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு 25 to 30 இயர்ஸ் ஓல்டு தான் இந்த மரம்லாம். அப்போ தான் அவ்வளோ பெருசாக முடியும். ஸோ மறுபடியும் வச்சு வர்றதுக்கு எகெயின் ஒரு 30 இயர்ஸ் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் தான். இங்கெல்லாம் இப்போ தான் வெட்டிகிட்ருக்காங்க. ஆஹா, வெட்டி தள்ளிட்டாங்க. சார் யாராவது நில்லுங்க சார். ரெண்டு பக்கமும் ஒரே இதில் வந்தால் எப்படி சார் போக முடியும்?
எவ்வளோ பெரிய மரங்க. அது மட்டும் இல்லை, இதில் இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டிடுவாங்க. எல்லாம் புளிய மரம். இந்த ரோடெல்லாம் எப்படி போட்டு வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதுக்கும் இதுக்கும் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்சு கேப் இருக்குது. 2 இன்ச்சு கேப்பும் இருக்குது, 2 இன்ச்சு ஹைட்டும் இருக்குது. ஸோ நைட்டில் பைக் ஓட்டிட்டு வரும்போதெல்லாம் பத்திரமா வரணும். அந்த ஸ்டிச்சு பண்ணுறாங்க. இந்த ஸ்டிச்சு ஆல்ரெடி முடிச்சிட்டாங்கன்னு போல். ஏன்னா சென்டரில் டிவைடர் இது ஆல்ரெடி டூ லேனாக தான் இருக்குது. ஸோ இந்த சைடு ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க போல். ஆஹா, கொஞ்சம் தூரம் தானா? சாரி காய்ஸ், அது கொஞ்சம் தூரம் தான் முடிச்சிருக்காங்க. இந்த சைடு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. காய்ஸ், அந்த ட்ராக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இதை பார்ப்பேன்னு. ஏன்னா இந்த ரூட்டில் பஸ்ஸில் போனப்போ இது பார்த்ததே இல்லை. இப்போ தான் வர்றேன். சடனாக எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் என்ன ட்ரெயின் ட்ராக்னு பார்த்தா இல்லை, அந்த நிலக்கரி கொண்டு போகிற அந்த ட்ராக்கு. நல்லா இருக்குல்ல? அதுதான் ஃபேக்ட்ரி. இந்த சைடு இருந்து எடுத்துகிட்டு வராங்க. இங்கேருந்து அப்படியே ட்ராக்கில் ரன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடுது. ஃபுல்லாக கிரில்லு போட்டு வச்சுருக்காங்க. வண்டி நிறுத்திட்டு வர முடியுமா? ஓரமாக பார்க் பண்ணிட்டு வந்துடலாம் இருங்க. தெரியுதுங்களா? நிலக்கரி போயிட்டுருக்கு. ஆனால் சைடில் இருக்கிற வாட்டரை பார்த்தா ஓ மை காட், ஒரு பிளாக் கலர் வாட்டருங்க. ஓகே, பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. ஆக்சுவலாக இந்த சைடு அந்த சாரி, அது என்ன சொல்கிறது, நிலக்கரி எடுக்கிற இடம், அந்த சுரங்கம் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ஃபேக்ட்ரி வந்து ரைட் சைடில் இருக்குது. ரெண்டுக்கும் சென்டரில் தான் ரோடு கிராசிங். ஸோ அதனால் அதை பார்க்க முடிஞ்சுது. ஃபஸ்ட் டைம் நானும் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு நின்று பார்த்தது இல்லை. ஓகே, ஆக்சுவலாக இங்கே வந்து அந்த சுரங்கம் இருக்கிறதுனால ஃபுல்லாக டஸ்ட்டு நல்லா தெரியுதுங்க. நல்லா காற்றுலேயே மிக்ஸ் ஆகிருக்கிறது, ஏர்லேயே மிக்ஸ் ஆகிருக்கிறது வந்து நல்லா தெரியுது. உங்களுக்கு இந்த ரோடை பார்த்தீங்கன்னா கூட தெரியும்னு நினைக்கிறேன். அதில் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தேன் இல்லைங்களா, எடுத்து மொபைலில் எடுத்து வீடியோ எடுத்தேன், ப்ளஸ் ஃபோட்டோ எடுத்தேன். அப்போயே வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் அவ்வளோ டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருந்துச்சு அந்த கொஞ்ச நேரத்துலேயே. அப்போ இவங்கெல்லாம்
நெய்வேலி டவுனுக்குள்ளே போகிறதுக்கு உள்ளார போகணும். நம்ம டவுன் போக தேவையில்லை. கடலூர் மெயின் ரோடா? அந்த சாயில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக்கியாக இருக்குது. ஒருவேளை இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படி தான் இருக்கான்னு தெரியல. மேபி இருக்கலாம். ரொம்ப க்ளோஸ் டு சுரங்கம் தானே. ஆக்சுவலாக வெளியில் இவ்வளோ பைக்ஸ் நிற்குது இல்லைங்களா. நான் ஸ்டார்டிங்கில் 2 ஷாப்பை பார்த்துட்டு நான் அதாவது ஷோரூம் நினச்சேங்க. ஆனால் இல்லை, செகண்ட் ஹேண்ட் பைக்கை அவ்வளோ நிறுத்தி வச்சுருக்காங்க. பக்கத்தில் அவ்வளோ கடை இருக்குது. வாவ், RX 100. ஓகே, நெய்வேலியை விட்டு வெளியில் வந்தாச்சு. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, அந்த இடத்துல ஒரு டவர் மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியல. இந்த இடத்துல ரயில்வே ட்ராக் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, அதனால் தெரிய மாட்டேங்குது. ஆமாங்க, இந்த சைடு ஃபுல்லாக மைண்ட்ஸ் தாங்க. அதுக்கு தான் அந்த டவரு. டைவர்ஷன் இப்போதான் வச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் டிவைடர்ஸ் லோடு ஏற்றிட்டு வந்துட்டு இப்போ தான் வச்சிட்ருக்காங்க. ஓகே, அதுவும் டிவைடர் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நைட்டில் வந்து இந்த காரோட ஹை பீம் வந்து நேராக நமக்கு கண்ணில் அடிக்காது. ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு ஃபுல்லாக அடிக்காதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு 70% கட்டாதுன்னு வைங்களேன், அது நல்லது. அப்புறம் ஓவர் டேக்கிங் வந்து அவங்களோட லேண்டுக்குள்ளே எடுத்துப்பாங்க. இப்போ அந்த சைடு 2 லேன், இந்த சைடு 2 லேன் இருக்குன்னா அதை தாண்டி இந்த சைடு வர்றதுக்கு சான்சஸ் இருக்காது. இல்லை டிவைடர் இல்லாமல் இருந்துச்சுன்னா எங்கே வேணாலும் வரலாம், அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் டிவைடர் வைக்கிறது. ஆக்சுவலாக வடலூர் வந்தாச்சுன்னு நினைக்கிறேங்க. இங்கே தான் இந்த பெரிய ஒரு கிரவுண்டு மாதிரி இடம்லாம் இருக்குது. எஸ், வடலூர் தான். இதெல்லாம் சின்ன வயசில் போனது. ஸோ இங்கே
இங்கேருந்து கடலூர் வந்து 30 கிலோமீட்டர்ஸ் தான். அப்படியே போகிறதுனா போகலாம், பட் போகலாமா வேணாமா? வேணாம், கடலூர் இன்னொரு நாள் பிளான் பண்ணிப்போம். வேலை நடந்துகிட்ருக்கு, அதனால் இவ்வளோ டிராஃபிக் ஆகுதா? டைவர்ஷன். இந்த சைடு ஃபுல்லாக ஒர்க்கு தான் நடந்துகிட்ருக்கு. ஒரு பண்ருட்டி ஸ்ட்ரைட்டாக போகணும். வடக்கு மேலூர், கீழூர். ஓ, லெஃப்டில் போனால் மேலூர், ரைட்டில் போனால் கீழூர். பேர் நல்லா இருக்குல்ல? ஓ, என்எல்சி. ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பண்ருட்டி தான். ஸோ இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தேன். இந்த சைட்லலாம் பாருங்கள், இது ஃபுல்லாகவே முந்திரி தோப்பு தான், நிறைய இருக்குது. அந்த சைடு ஒரு மில் மாதிரி இருந்துச்சு அந்த முந்திரி தோப்புக்குள்ளே. மேபி இங்கேருந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டு அங்கே லோடு ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய தோப்புங்க. ஆனால் இந்த ரூட் ரொம்ப மோசம். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பிரிட்ஜு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
ஆனால் ஸ்டார்ட் பண்ணி வேலையை நிறுத்தி கிட்டத்தட்ட 2-3 வருஷம் இருக்கும் போல். அது என்ன ரேஞ்சில் இருக்குது பாருங்கள். வேலை இப்போதைக்கு நடக்காது, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ஆள் இல்லை போல். எல்லா ரூட்டுமே அப்படி தான் இருக்குது. சரி, இந்த ரூட்டில் எல்லா இடமும் அப்படி தான் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, எவ்ரி ஒரு 1/2 கிலோமீட்டர் டு 1 கிலோமீட்டருக்கு ஒரு டைவர்ஷன் இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸ்டார்ட் பண்ணால் ஃபுல் ஃபினிஷ்டாக வேலையை முடிச்சிடணும். வேலையும் முடிக்க மாட்டேங்கிறாங்க, ரோட்டையும் ஒழுங்காக போட மாட்டேங்கிறாங்க. இதுக்கப்புறமாவது ரோடு நல்லா இருக்குமா? ரைட்டில் போனால் பண்ருட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும். ஓரமாக போடுங்க. ரன்னிங்கில் இருக்கும்போது அவ்வளோ தெரியல, ஏர் உள்ளார போயிட்டு இருக்கிறதுனால தெரியல. ஆனால் நின்னோம், இட்ஸ் டூ ஹோஸ்ட். டவுன் விட்டு வெளில வந்தாச்சு. அடுத்தது விக்கிரவாண்டி டோல்கேட்டில் போய் ஜாயிண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஓஹோ, இந்த சைடும் டைவர்ஷன் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஒன்று கம்ப்ளீட்டாக ஆஃப் ரோடு ஓட்டிட்டா நமக்கு தெரிஞ்சுக்காதுங்க, ஆஃப் ரோடு தான்ட்டு போயிடுவோம். இது எப்படி இருக்குன்னா 50% ஆஃப் ரோடாகவும் 50% டார்மேட்டும் இருக்குது. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. இப்போதைக்கு யாராவது இந்த ரூட்டில் வர மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கிள் வாங்கிக்கிங்க. முடியல, ரோட்டில் பள்ளம் தோண்டி வச்சுக்கிறாங்க. பள்ளம், அது குழியெல்லாம் சொல்லக்கூடாது, பள்ளம். அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது ரோடு. இதுக்கப்புறமாவது ரோடு நல்லா இருக்குமா இல்லை எகைன் அதே மாதிரி தான் இருக்குமா தெரியல. ஆல்மோஸ்ட் விக்கிரவாண்டி பக்கமாக வந்தாச்சு. ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். லிட்ரலி 100 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஒரு 3 ஹவர்ஸ் ஆச்சு. 100 கிலோமீட்டர்ஸ் கூட இல்லை. ஏன்னா காலையில் உளுந்தூர்பேட்டையே வந்து பார்த்திங்கன்னா 190 சம்திங் வந்துச்சு. அதுலேருந்து விருத்தாச்சலம் வந்து ஒரு 22 சம்திங். ஸோ ஆல்மோஸ்ட் அதிலே 200 கிலோமீட்டர் அச்சீவ் ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 299.3. அந்த 100 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். எவ்வளோ நேரம் ஆகுது.
இங்கே வந்து இந்த ரூட்டில் நீங்கள் ஸ்பீடெல்லாம் மெயின்டைன் பண்ணவே முடியாதுங்க. அது வந்து கொஞ்சம் கஷ்டம். இந்த சைடெல்லாம் வயல் வெளியாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் அங்கேருந்து வந்ததில் இந்த ஸ்டெச் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. இதுவும் எவ்வளோ தூரத்துக்குன்னா எனக்கும் தெரியாது. டைவர்ஷன் 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 சொல்லி சாவடிச்சிட்டாங்க கைஸ். எக்ஸாக்டாக இப்போ தான் 300 கிலோமீட்டர்ஸே அச்சீவ் ஆகுது. பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன ரேஞ்சில் இருக்குன்னா அதில் செடி முளைச்சி அந்த செடியெல்லாம் பூ பூத்துருச்சு. அப்போனா எவ்வளோ நாளாக இருக்கும், எவ்வளோ வருஷமாக இருக்கும், நீங்களே ஒரு கால்குலேஷன் வச்சுக்கோங்க. அவ்வளோ ஒர்ஸ்ட்டாக வச்சுருக்காங்க இந்த ரோட்டை. கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஓகேங்க, இந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் நடக்கல, ரோடும் சரியில்லை. இல்லை போட்டது போட்டபடி அப்படியே இருக்கு. ஓகே, நேஷ்னல் ஹைவே வந்தாச்சுங்க. guys, ஓகே, அவ்வளோதான், ட்ரிப்பு முடிய போகுது. ஒரு டோல்கேட் பக்கமாக வந்துச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ ஆஃப் மணி தான். சப்போர்ட் மீ guys. தேங்க்யூ. I will see you in next trip. Probably next week இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நெக்ஸ்ட் வீக் இருக்கும். நான் எங்கன்னு முடிவு பண்ணல. ஸோ பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.